ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் இம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வெஜிடபிள் குருமானாவே நம்ம ஹோட்டல் தான் ஞாபகம் வரும். வீட்டில் நம்ம அடிக்கடி செய்ய மாட்டோம். ஆனால் இது போல் செஞ்சு பாருங்க, ரொம்ப சுலபமான முறையில் அடிக்கடி வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்காக இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு ஒரு குக்கரில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு காலிஃப்ளவர் பூவை இது போல் நல்லா கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணின்றதுனால நான் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த குக்கரில் இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொழும்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இது எல்லாமே ஒரு விசில்லே ஈஸியாக வெந்துடும். குக்கர் விசில் நல்லா ரிலீஃப் ஆகி அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் ஒரு பக்கம் வெந்துட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு சவந்து வந்ததுக்கப்புறமா இது கூடவே சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். பட்டையும் பொரிஞ்சு சவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் 2 ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 2, 3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை பொறுமையாக வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறி வந்தால் போதும். அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து சேர்த்து இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இதெல்லாம் நம்ம அரைக்க தான் போகிறோம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து. அதனால் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்துக்கலாம். உடைத்த கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். 20லேருந்து 25 முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்குங்க. சேர்க்குறதா இருந்தால் இது கூடவே 2 தேங்காய் விதை அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இதை நல்லா அப்படியே ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குருமா தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு சூடானோடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த எண்ணெயிலே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா நம்ம காய்கறி வெந்து வந்திருக்கு குக்கரில். அந்த காய்கறி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த பேஸ்ட்டு அதையும் எடுத்து இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த காய்கறி, தண்ணி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு திக்னஸில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஓரளவுக்கு திக்னஸில் இருந்ததுன்னா கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணியிருக்கோம். உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குன்ட்டு உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சிடலாம். குருமா ரொம்ப திக்காக தாளிக்கக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணியாக தாளித்தாதான் இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு திக்னஸ் வரும். நல்லா 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸில் குருமா தேவையோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டாவே போதும். இது நல்லா ஆற ஆற இன்னும் திக்காயிடும். இவ்வளோ சுலபமாக இந்த குருமா ரெடி பண்ணிட்டல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.